வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று வேதாகமத்தில் சங்கீதக்காரர் கூறுகிறார். இந்த வசனத்தில் 2 வழிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று வேதனை உண்டாக்கும் வழி, இன்னொன்று நித்திய வழி. வேதனை உண்டாக்கும் வழியானது கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களும் யாத்திரை செய்கிற வழியா இருக்கிறது. இன்னும் தங்கள் மனதுக்கும் தங்கள் பார்வைக்கும் நலமாய் தோன்றும் விதத்தில் சுயநலத்தோடு செயல்படுகிறவர்களும் இந்த வழியில்தான் யாத்திரை செய்கிறார்கள். இந்த வழியில் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படுவதால் இவ்வுலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இந்த வழியையே தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அவ்வண்ணமே இந்த வழியானது முடிவில் அக்கினியும் கந்தகமும் எரிகிற வேதனை நிறைந்த நரகத்தில் கொண்டு சேர்க்கின்றது. நித்திய வழியானது இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி சென்ற வழியா இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் கூறிய வார்த்தைக்கிணங்க யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியாய் மாறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த வழியில் யாத்திரை செய்ய முடியும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் இதில் தொடர்ந்து பயணம் செய்வார்கள். இங்கே தேவ சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஒற்றுமை, ஒருமனம் என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். இந்த வழியில் யாத்திரை செய்கிறவர்களுக்கு துணையாளராகவும் நல்ல ஆலோசனைக்காரராகவும் பரிசுத்த ஆவியானவர் உடன் வருகிறார். இந்த வழியானது முடிவிலே பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கின்றது. அங்கு நித்திய காலமாக சந்தோஷமாக வாழ்ந்திடலாம். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் அமர்ந்து நாம் எந்த வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து அறிந்து கொள்ளுவோம். வேதனை உண்டாக்கும் வழியில் செல்லாமல் நித்திய வழியிலே சென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம்.